ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம்னா ஜியோலைஃப் அக்ரிடெக் பிராண்டை சேர்ந்த விகோர் ராஜா அப்படிங்கிற ஒரு பயோ ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த விகோர் ராஜா ஃபெர்டிலைசரில் என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, வேம்னு பாப்புலராக குறிப்பிடக்கூடிய வெசிகுலர் அர்புஸ்குலர் மைக்காரிசா பூஞ்சானத்தோட சாரம், அதே மாதிரி நியூரோஸ்போரா கிராஸா அப்படிங்கிற பூஞ்சானத்தோட சாரம் இதில் கலந்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டும் இல்லாமல் பயிர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய வைட்டமின்ஸும் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. அண்ட் இது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அண்ட் இன்னொன்று, இது எல்லாமே இயற்கை வடிவில் இதில் வந்து தயாரிச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு. ஸோ அதனால் இது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய டெக்னிக்கோட செயல்பாடு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் நோட்டாக குறிப்பிடுறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய மைக்காரிசா அப்படிங்கிற இந்த வேம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது, பயிர்களோட வேர்களில் இது வந்து ஒரு சிந்தட்டிக் பாண்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி பாண்டாகக்கூடிய இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பயிருக்கு தேவைப்படக்கூடிய நீர் சத்து அதிக அளவு மண்ணிலேருந்து உறிஞ்சுறதுக்கான தன்மையையும், அதே மாதிரி அதிக அளவு பாஸ்பரஸ், அதாவது பாஸ்பேட் சத்து, மணிச்சத்துன்னு சொல்லக்கூடிய பாஸ்பேட் சத்தை மண்ணிலேருந்து அதிக அளவு உறிஞ்சுறதுக்கும், அதிக அளவு நீர் சத்து உறிஞ்சுறதுக்கான தன்மையை வேர்களுக்கு இந்த மைக்காரிசா அப்படிங்கிற இந்த வேம் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நியூரோஸ்போரா கிராஸா அப்படிங்கிற பூஞ்சானம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, பயிரோட வேர்களை வந்து ரொம்ப வலுப்படுத்துறதுக்கும், அந்த வேர்களை வலுப்படுத்துற மூலயமா பயிரோட ஒட்டுமொத்தமான தோற்றத்தையே ரொம்ப ஆரோக்கியமாக காட்டுறதுக்கு இந்த நியூரோஸ்போரா கிராஸா அப்படிங்கிற பூஞ்சானம் வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் அமினோ ஆசிட்ஸும் பயிருக்கு எந்த மாதிரி உதவும் அப்படின்னு பார்க்கும்போது, மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே பயிருக்கு தேவையான அளவு தேவைப்படக்கூடிய நேரத்தில் சுலபமாக அந்த வேர்கள் எடுத்து கொடுக்குறதுக்கான தன்மையை கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது நடக்கிறதுனால தாவரத்தோட வளர்ச்சி வந்து தடை இல்லாமல் வளரும், அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பயிருக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணு அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அது அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா அதீத வறட்சியினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, இது கூடவே எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ இல்லைனா பூஞ்சான் தாக்குதலால் பயிருக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஓவராலாக இந்த விகோர் ராஜா பயோ ஃபெர்டிலைசரை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது என்ன நன்மைகள்லாம் பயிர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பயிருக்கு தேவைப்படக்கூடிய மேக்ரோநியூட்ரியன்ஸான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியமாக இருக்கட்டும், இல்லைனா பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு உணவு சத்தாக இருக்கட்டும், அது ஜிங்கோ, மெக்னீஸோ, காப்பரோ, போரானோ, மாலிப்டினமோ, இந்த மாதிரி எதாக இருந்துச்சாலுமே மண்ணிலேருந்து பயிருக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் சுலபமாக மண்ணிலேருந்து வேர்கள் ஊட்டச்சத்துக்களை அப்சர்வ் பண்ணி பயிருக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால பயிரோட ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை அதிகரித்து காணப்படும். அண்ட் இது இல்லாமல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய மூல காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பயிரோட வேர்கள் வளர்ச்சி. இந்த விகோர் ராஜா பயோ ஃபெர்டிலைசரை நம்ம பயன்படுத்தினதுக்கு பிறகு அந்த பயிரோட வேர்கள் வந்து அதிக அளவு வளரும். அதுவும் குறிப்பாக அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்கக்கூடிய வெள்ளை வேர்கள் வந்து அதிக அளவில் மண்ணில் வந்து பாயும். ஸோ அப்படி பாயாததுனால பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சுலபமாக மண்ணிலேருந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இது நடக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்க கிளைகள் அடிக்கிறதுலேருந்து, அதிகமான பூக்கள் உற்பத்தி எடுக்கிறதுலேருந்து, அதிகமான பிஞ்சுகள் பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நிலையிலையுமே பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். அண்ட் ஒட்டுமொத்தமாக பயிரோட வளர்ச்சி எல்லா வளர்ச்சியுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த விகோர் ராஜா பயோ ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலமா மண்ணோட வளத்தை வந்து இது அதிகரிக்குது. அது எப்படி அப்படின்னா, இப்போ பயிரோட வேர்கள் சுலபமாக மண்ணில் ஊடுருவி பாஞ்சாதான் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இது நடக்கிறதுக்கு மண்ணில் வந்து காற்றோட்டத்தை அதிகரிக்குது. ஸோ இப்படி இது அதிகரிக்கிறதுனால மண்ணில் வந்து அதிக அளவு நீரை வந்து உறிஞ்சி வைக்க முடியுது. ஸோ அதிக அளவு நீரை உறிஞ்சி வைக்க முடியாதனாலையும், மண்ணில் ஆக்சிஜன் காற்றோட்டம் கிடைக்கிறதுனாலையும் வேர்கள் சுலபமாக மண்ணில் ஊடுருவி பாஞ்சு அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து எடுத்து கொடுக்குது. ஸோ ஓவராலாக எந்த ஒரு விளைநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணோட வளத்தை வந்து இந்த விகோர் ராஜா பயோ ஃபெர்டிலைசர் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் இந்த விகோர் ராஜாவோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம கலந்து இலைவெளி தெளிப்பில் பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சாயில் இன்ஜெக்ஷன் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 1/4 கிலோ அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷனில் கரைச்சி விடலாம். 1/4 கிலோ அப்படிங்கிற பட்சத்தில் 10 சென்ட் நிலத்துக்கு வந்து 25 கிராம் விகோர் ராஜா சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த விகோர் ராஜா பயோ ஃபெர்டிலைசர் வந்து பயிர்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும், அதிகபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் பயன்படுத்தலாம். அது ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பயன்படுத்தினாலும் சரி, இல்லைனா சாயில் ட்ரென்ச்சிங்காக பயன்படுத்தினாலும் சரி. நெக்ஸ்ட் இந்த விகோர் ராஜா பயோ ஃபெர்டிலைசரோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது, இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி, இல்லைனா நுண்ணூட்ட சத்து உரம் கூடயும் சரி, இல்லைனா வேறு எந்த ஒரு பயோஸ்டிமுலன்ட் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம்.
அண்ட் இன்னொன்று பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி இல்லைனா பாக்டீரிசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா கொல்லிகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 கூடயும் சேர்த்து இந்த விகோராஜாவை பயன்படுத்தும் பட்சத்தில் இந்த விகோராஜாவில் இருக்கக்கூடிய வேம்ங்கிற பூஞ்சானமாக இருக்கட்டும் இல்லைனா நியூரோஸ்போரா கிராஸா அப்படிங்கிற பூஞ்சானமாக இருக்கட்டும், இந்த 2 பூஞ்சானமே அழியக்கூடும். ஸோ அப்படி அழியும் போது இதை நம்ம பயன்படுத்துறதுக்கான பலனே முழுசாக பயிருக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இதை வந்து மற்ற எந்த ஒரு ஃபங்கசைடு கூடயும் சரி இல்லைனா பாக்டீரியா கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்த வேண்டாம். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 கிராம் வந்து 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 கிலோ வந்து 750 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 கிலோ வந்து 2900 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவு வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பயோ ஃபெர்டிலைசரை பற்றியோ இல்லைனா வேறு எந்த உரத்தை பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிரோட் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் இன்னொன்று நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரிரோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.